நம்ம இன்னைக்கு தாபா ஸ்டைல் பன்னீர் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா கேள்விப்பட்டிருப்போம். இந்த பன்னீர் சப்ஜியும் அதே போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தி கூட அதுக்கப்புறமா பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் ப்ரோட்டீன் ரிச்ன்றதுனால வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரியட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டைக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் ஓகே. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை இடையிடையில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா சாஃப்டாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதே எண்ணெயில் தான் நம்ம சில பொருட்களை வறுத்து எடுக்க போகிறோம். இந்த எண்ணெய் மட்டும் வடிஞ்சு ஒரு ஓரமாக வருது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கும்போது பன்னீர் புர்ஜிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கொடுக்கும். அதுக்காக சேர்த்துட்டு கடலை மாவோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வாசனை வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கடலை மாவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா நிறைய மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள். இது நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் வதக்குனா போதும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்த்து கலக்கும் போதே சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம உதிர்த்து வச்சுருக்க பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீரை நல்லா உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த ரெசிப்பியில் உதிர்த்து சேர்த்தோன்னா தான் நல்ல ஒரு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். பொதுவாக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வெரைட்டிஸ் பண்ணும்போது பன்னீரை க்யூபாக கட் பண்ணி சேர்ப்போம்ல, அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இது போல் தான் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு லேசாக இது போல் உதிர்த்து விட்டுருங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பன்னீரும் சேர்த்துருங்க. நான் மொத்தமாக 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ண முடியும். அந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டிலையே சுலபமாக நல்லா பன்னீர் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி எல்லா பன்னீரும் உதிர்த்து விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பன்னீர் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சாவே போதும். அது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும்.
இப்போ இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப கெட்டியான கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, நம்ம வந்து இதை செமி கிரேவியாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தியை உதிர்த்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கசூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலைகள் கூட சேர்க்கலாம். இப்போ நல்லா கலந்துருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பன்னீர் புர்ஜி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், அதோட கலர் டெக்ஸ்சர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் சப்ஜி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.